Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Welcome to my channel Mubarak Ali Dawoodi Official Islamic Service. என்னுடைய சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வர வைக்கிறேன். எல்லாம் உங்களுடைய வருகை நல்வரவாக்குவானாக. எதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோமோ அதனை அனைவருக்கும் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும் அதன்படி மௌத் வரைக்கும் இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தால் புரிவானாக. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னோம். இந்த வீடியோவில் ஹதீஸுடைய தொடரில் இன்றைக்கி குளித்தல், அதாவது ஒசுல், கடமையான குளிப்பு ஆயிடுச்சு. அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி தூய்மை செய்வது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த விஷயத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க, அந்த ஹதீஸை ஹதரத் ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாபத் பெருந்தொடக்கு நீங்குவதற்காக குளிக்கும் போதெல்லாம், எப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெருந்தொடக்கு நீங்குவதற்காக குளிப்பாங்களோ அப்போ முதல்ல என்ன செய்வாங்க, தமது கைகளை கழுகுவாங்க. பின்னர் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு செல்வது போன்று தூய்மை, முன்னாடி ஹதீஸில் பார்த்தோம், ஒழு செய்வாங்க. தூய்மை ஒழு செய்வாங்க. அதன் பிறகு அவர்கள் தமது விரல்களை தண்ணீரில் நனைத்து நுழைத்து அவற்றால் தமது தலை முடியின் வேர்களையும் கோதி விடுவார்கள். பின்னர் என்ன செய்வாங்க, தமது தலையில் தமது இரு கைகளால் மூன்று அள்ளி தண்ணீர்னு சொன்னால் ஊற்றுவாங்க. பிறகு தமது உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றுவார்கள். நன்றாக தேய்த்து குளிப்பார்கள். அல்லாஹ்வுடைய அருளை இந்த ஹதீஸை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவங்க பதிவு செஞ்சுருக்கிறாங்க. முஸ்லீம் இமாம் அவங்களும் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அருளை இந்த ஹதீஸில் பார்த்தோம்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதற்கு ஆயிஷா ரதியல்லாஹு அவங்க எப்படி இருந்தாங்கிற முழு விவரத்தை இந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செஞ்சிருக்கு, நம்மளுக்கு வலியுறுத்தப்பட்டிருக்கு. அதன் பிரகாரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு மனிதர் இந்த விஷயங்களை கூட இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குதா அப்படின்னு சொல்லி என்ன செய்வார், யோசிக்கிற அளவுக்கு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு எல்லா விஷயங்களும் என்ன செஞ்சுருக்கிறான், சொல்லி கொடுத்துருக்கான். பெருந்தொடக்குனா என்னங்க, ஜனாபத்துனா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, பெருந்தொடக்குன்னு சொன்னால் ஆணுக்கோ பெண்ணுக்கோ இருவருக்குமே என்ன செய்யப்படும், ஷஹ்வத்துடைய, அதாவது இச்சையுடைய நிலையில் வெளிப்படும். அது மனைவியோடைய உடலுறவு கொள்ளும்போது அல்லது இரவில் நம்ம தூங்கும் பொழுது ஏதாவது கனவுகள் மூலயமா என்ன செய்யும், வெளியாகும். அதுக்கு தான் பெருந்தொடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அரபியில் ஜனாபத்துன்னு சொல்லுவாங்க. இந்த பெருந்தொடக்கு ஏற்பட்டுட்டாலே என்ன செய்யப்படும், நம்ம முன்னாடி வீடியோவில் முழுக்கின் ஃபர்லுகள்னு சொல்லி சொன்னோம். அந்த ஃபர்லுடைய கடமையான குளிப்பை குளிக்கணும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குளிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வாங்க, தமது கைகளை முதலாவதாக கழுவுவாங்க. பின்னர் என்ன செய்வாங்க, தொழுகைக்கு ஒழு செய்வது போல என்ன செய்வாங்க, ஒழு செய்வாங்க. அதன் பிறகு என்ன செய்வாங்க, தமது விரல்களை தண்ணீர் எடுத்து நனைச்சு அந்த விரல்களை என்ன செய்வாங்க, தலைமுடியுடைய வேர்களை கோதி கோதி விடு கோதி விட்டுட்டு அங்கே தண்ணீர் ஊற்றி என்ன செய்வாங்க, தமது இரு கைகளையும் தண்ணீர் எடுத்து ஊற்றுவாங்க. அப்புறம் உடல் முழுவதும் என்ன செய்வாங்க, நன்றாக ஊற்றி அதை தேய்த்து குளிப்பாங்க. இப்போது ஏன் இந்த மாதிரியான விஷயம் நம்ம செய்கிறோன்னு சொன்னால், நம்ம முழுக்கினுடைய ஃபர்லுகளில் ஒரு விஷயத்தை நம்ம சொன்னோம். என்ன விஷயம்னு சொன்னால், நம்முடைய ஒரு பாகம் கூட நனையாமல் இருக்கக்கூடாது. அது தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும், நெற்றி முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன செய்யணும், ஒரு இடம் கூட நனையாமல் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் தண்ணீர் போய் புகுந்து பட்டிருக்கணும். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய விரல்களை முடியில் விட்டு என்ன செய்வாங்க, நல்லா கோதி விடுவாங்க. எதுக்குன்னு சொன்னால், எல்லா இடத்துலையும் போய் தண்ணீர் படுறதுக்காக வேண்டி. இப்போது ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம். அதனால் நம்மளுடைய ஷரியத்தில் ஃபத்துவாக்கள்
ஒண்ணு இருக்குது. தக்குவான்னு ஒண்ணு இருக்கு. ஃபத்வாங்கிறது பொதுமையான விஷயம். யார் வேணாலும் செய்யலாம். யார் வேணாலும் பண்ணலாம். தக்குவா அப்படின்னு சொன்னா, தக்குவா அரபில சொல்லுவாங்க. தமிழ்ல பேணுதல்ன்னு சொல்லுவோம். என்னன்னு? பேணுதல். அல்லாஹ்வுடைய பயம். எந்த அளவுக்கு நம்மள்ட்ட இருக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயங்கள தீர்மானம் செய்யும். அப்ப நம்ம ஷரியத் ரீதியில இருக்கக்கூடிய ஃபத்வா கூடும், கூடாது அப்படிங்கிற விஷயத்த தாண்டி பேணுதல். இத செஞ்சா என்ன செய்யும்? நல்லா இருக்கும். இத நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட உலமாக்கள் சொல்லுவான். அப்ப நம்ம என்ன செய்யறது? அந்த விஷயங்கள பேணுதலான அடிப்படையில எடுத்துக்கிறோம். இப்போ ஒரு விஷயம் இருக்குது. இது ஷரியத் ரீதியா கூடுன்னு சொல்லி இருக்கு. ஆனா அது தவிர்ந்திருக்கிறது ரப்புடைய விஷயத்துல நல்லது, சிறந்ததுன்னு சொல்லி சொல்றாங்கன்னா, அந்த விஷயத்த விட்டுட்டு வேற ஒரு விஷயத்தின் பக்கம் போறது நல்லதா இருக்குது, பேணுதலா இருக்குதுன்னு சொன்னா, அந்த விஷயத்த நம்ம என்ன செய்யறது? தேர்ந்தெடுத்துக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய நம்ம என்ன செய்யணும்? நம்மளுடைய வாழ்க்கையில கூடும், கூடாதுங்கிற விஷயத்துக்கு பக்கம் போகாம, நம்ம என்ன செய்யறது? எது தக்குவா? எது பேணுதல்? அந்த மாரியான விஷயத்த எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, நம்முடைய வாழ்வுல நடக்கக்கூடிய எல்லா விஷயங்கள்லயும் அல்லாஹ்வுடைய உதவி வந்துட்டே இருக்கும். அல்லாஹ்வுடைய மறைமுகமான உதவிகள அல்லாஹ் கண்டிப்பா குடுப்பான். ஏன்னு சொன்னா, ரப்புக்கு புடிச்சமான விஷயத்த நம்ம செய்ய ஆரம்பிச்சுட்டோம்னு சொன்னா, ரப்பு என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடியவங்களா நாம ஆயிர்றோம். அப்ப அல்லாஹ்வுடைய நேசிக்கக்கூடியவங்களா யார் ஆயிர்றாங்களோ, அவங்களுக்கு மறைமுகமான உதவிகள் வந்துச்சு. பாருங்க நபிமார்கள், சஹாபாக்கள் எல்லாத்துக்குமே சஹாபாக்கள் மலக்குமார்கள பார்த்தாங்க. இந்த உலகத்துல யாருக்குமே அந்த சக்தி என்ன செய்யல? மனிதர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. ஆனா, சஹாபாக்கள் பத்ருடைய யுத்தத்துல என்ன செஞ்சாங்க? சஹாபாக்கள் மலக்குமார்கள சில சஹாபாக்கள் பார்த்தாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய அருள்களே, நம்ம செய்யக்கூடிய விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமானதா இருக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்வுல இருந்ததாக இருக்கணும். அவங்களுடைய வாழ்க்கையில நடந்ததாக இருக்கணும். சஹாபாக்கள் செஞ்ச விஷயமா இருக்கும். நாம ஒரு விஷயத்த எடுத்துட்டு, அதுல ஷரியத்துல ஒரு ரீதியில சொல்லப்பட்டிருக்கு. நாம ஒரு ரீதியில செஞ்சுட்டு, அல்லாஹ் என்னுடைய துவாவ கபூல் செய்யல. என்னுடைய துவாவ ஏத்துக்கல. என்னுடைய தொழுகை கூடாம போயிருச்சு. என்னுடைய ஜக்காத்து கூடாம போயிருச்சு. என்னுடைய நோன்பு கூடாம போயிருச்சுன்னு சொல்லி, நம்மளே ஷரியத்துல இல்லாத விஷயத்துல பண்ணிட்டு, ரப்புடைய மேல பழி சுமத்துறோம். நபியவங்க மேல என்ன செய்றோம்? நம்ம அவதூறு பேசுறோம். சஹாபாக்கள திட்டுறோம்ன்னு சொன்னா, அது எல்லாமே நம்ம மேல இருக்கக்கூடிய தவறு, நம்ம மேல இருக்கக்கூடிய குறை தானே தவிர, அவங்க மேல எந்த விதமான குறையும் இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள பார்த்து சொன்னாங்க, "அஸ்ஸஹாபி கன்-நுஜூம்." என்னுடைய சஹாபாக்கள், என்னுடைய தோழர்கள் எப்படிப்பட்டவங்க? அவங்க நட்சத்திரங்கள போன்றவங்க. "ஃபபி ஐயி இஹ்ததைத்தும் இஹ்ததைத்." யார் அவங்கள இக்ததைத்தும் இஹ்ததைத். யார் அவங்கள பின்பற்றுறாங்களோ, அவங்களுடைய விஷயங்கள தன்னுடைய வாழ்க்கையில கொண்டு வரக்கு முயற்சி செய்றாங்களோ, அவங்க என்ன செய்வாங்க? நேர்வழி அடைவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய அருளே நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் என்னன்னு சொன்னா, ஷரியத் ரீதியில நபி அவங்க ஹதீஸ்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க? அல்லாஹ்வுடைய கட்டளை என்ன இருக்கு? சஹாபாக்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? இந்த 3 விஷயம் தான் நம்ம பார்க்கணும். இந்த உலகத்துல அவங்க செய்றாங்க, அவங்க செய்யல. நான் இப்படித்தான் இருப்பேன், அப்படித்தான் இருப்பேன்னு சொல்லி இருந்தோம்னா, நம்ம மேல இருக்கக்கூடிய குறைகள் தான். இப்போ அல்லாஹ் தஆலா நம்மள பாதுகாக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படி இந்த குளியலுடைய முறையில குளிச்சு, இந்த ஹதீஸ் ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிச்சிருக்கிறாங்களோ, அந்த மாரியான ஒரு கணவர்களாக நம்மளும் அன் ஆயிஷா ரலியல்லாஹு உம்மஹாத்துல் முஃமினீன் அவங்கள போல நம்முடைய மனைவிமார்களையும் போல அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் அனைவரையும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.